بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது அல் வலா வல் பரா, சரியா? சொல்லுங்க பாபம். அல் வலாண்டா என்ன? அல் வலா என்று சொன்னால் நேசம் கொள்ளுதல், சார்ந்திருத்தல். வல் பரா அண்டா விலகி நடத்தல், ஒதுங்குதல், நீங்குதல் என்ற அர்த்தங்கள் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கின்றன. இதில் நாம் சென்ற வகுப்பிலே இந்த அல் வலா வல் பரா மூன்று வகை என்று உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அந்த மூன்று வகைகளில் முதல் வகை என்ன? முதல் வகை என்ன சொல்லுங்க? ஈமானுக்காக நேசித்தல், இல்லையா? குளிரில் எல்லாம் இறுகி அருகி வெளியிடுங்க. குளிரில் என்னது? அதாவது முதலாவது ஈமானுக்காக நேசித்தல் முதலாவது. இரண்டாவது குஃப்ருக்காக என்ன செய்கிறது? முழுமையாக வெறுத்தல், இல்லையா? விலகிக் கொள்ளுதல். மூன்றாவது சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது என்னது? அதாவது அவருடைய சில மூமின்களில் பாவிகள் இருப்பாங்க. அப்போ அந்த நல்ல விஷயங்கள் அவங்களை என்ன செய்யறதுனாங்க? நேசித்தல். பாவங்கள் அவங்களை என்ன செய்யறதுனாங்க? அதில் அவர்களிலிருந்து நாங்கள் நீங்கி கொள்ளுதல் என்ற ஒரு பகுதியாக மூன்று பகுதிகள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? அதில் விளக்கப்பட்டது. அதே போன்று அடுத்ததாக இதில் நாம் இன்னொரு பகுதி உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. அது என்னவென்று சொன்னால், நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள் அவர்களை நேசித்தல் என்பது சம்பந்தமான அந்த பகுதியில் அதை இரண்டாக பிரித்து பார்க்கப்பட்டது. அதில் முதலாவது என்ன பார்த்தீங்க? அல் வலாஉல் குஃப்ரி. அப்படின்னு என்னது? காஃபிர்களுடைய மார்க்கத்துக்காக நேசித்தால் என்ன நடக்கும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அப்படி என்ற ஒரு பகுதியை பார்த்தோம். இரண்டாவது ஒரு பகுதி அது பார்க்கப்படலை நினைக்கிறேன், இல்லையா? படலை, சரி. அப்போ அதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு இரண்டு குர்ஆன் வசனங்களும் என்ன செய்யப்பட்டுச்சு? நினைவுபடுத்தப்பட்டது, சரிதானே? அதே போன்று அதில் இன்னொரு பகுதியை நாம் இன்று பார்ப்போம். அதாவது இரண்டாவது ஒரு பகுதி அதில் இருக்குது. அந்த இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில் நாங்கள் வெளிப்படையான விஷயங்களில் அவர்களை நாம் நேசித்தல், சார்ந்திருத்தல் என்ற பகுதியை பொறுத்தவரையில் இப்போ வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அதே போன்று அவர்களுக்கு நாம் என்னது அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வது என்பது இந்த பொதுவான அடிப்படையில் தீனுக்காக, அவர்களுடைய மார்க்கத்துக்காக அல்ல. இது இந்த பகுதி புரியுதா சொல்றது? அப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒருவரை தீனை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றார். நாங்கள் பார்க்குறது, நாங்கள் இப்போ சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்களோடு நிறைய உறவாடல்கள் நமக்கு இருக்குது, அப்படித்தானே? நிறைய உறவாடல்கள் நமக்கு அவர்களோடு இருக்குது. அப்போ அந்த உறவாடல்களில் அவர்கள் அண்டை வீட்டாக என்ற காரணத்தால் அண்டை அயலவர்கள், அதே போன்று வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இப்படி சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட நமது சில தேவைகள், இப்படியான நிறைய உறவாடல்கள் என்னது வருவதை பார்க்கிறோம். அப்போ இது தீனுக்கு, அவர்களுடைய மார்க்கத்துக்காக அல்ல, அவர்களுடைய மார்க்கத்துக்காக உள்ளது அல்ல. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது ஒருவர் என்ன செய்யாது? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றார். இது சில பொழுதுகளில் ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். சில பொழுதுகளில் ஹராமாக இருக்கும். சில பொழுதுகளில் கட்டாயமாக இருக்கும். அப்படி நீங்கள் மூன்று பகுதியில் பார்க்க வேண்டும்.
இப்போ சில பொழுதுகளில் இப்போ நாங்கள் இந்த சொன்ன முறை இருக்குது தானே, இந்த முறை வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும், ஜாயிஸாக இருக்கும், ஆகமாக்கப்பட்டதாக இருக்கும். இன்னும் சில பொழுதுகளில் ஹராமாக இருக்கும், இன்னும் சில பொழுதுகளில் வாஜிபாகவும் இருக்கும். புரியுதா? எழுதிட்டீங்களா? எழுதலையா? எழுதுங்க. மாஷா அல்லாஹ். சாய் இருந்தால் எங்களுக்கு கொண்டு வாங்கப்பா. மக்களுக்கு மட்டும்தான் போகுது எங்களை. இதா சரி. வாஜிபான கட்டாயமானது. திரும்ப சொல்லவா? அப்போ ரெண்டாவது வகை இந்த அல்வலால் ரெண்டாவது வகை என்னது? இதில் நான் பார்த்து இப்போ ரெண்டாவது வகை என்னது? அதாவது உலகியல் விஷயங்கள், வெளிப்படையான விஷயங்களுக்காக ஒரு காஃபிரோடு உள்ள உறவாடல், சார்ந்திருத்தல், நேசித்தல் என்ற பகுதி தீனுக்காக அல்லது இல்லைங்க. அவன் சொல்றது உலகியல் வெளிப்படையான இந்த தேவைகள் இதற்காக உள்ள பகுதி. இதில் வந்து இது மூன்று பகுதிகள். இது எத்தனை? இது மூன்றாக பார்க்கப்படும். மூன்று பகுதிகள். இதில் அதில் ஒன்று என்னது? ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டதுன்ற ஒரு பகுதி அதில் இருக்குது. அதே போன்று சில பொழுதுகள் என்ன செய்யும்? ஹராம் என்ற நிலைக்கு வரும். சில பொழுதுகளில் அதே போன்று என்னது? வாஜிப். அதே போன்று சில பொழுதுகளில் முஸ்தஹபன்னு வரும். முஸ்தஹபண்டா விரும்பத்தக்க விஷயம், விரும்பத்தக்கது. இதை மூணாவதாக போட்டுக்கோங்க முஸ்தஹப, நாலாவதாக போட்டுக்கோங்க வாஜிப் கட்டாயம் என்றது இல்லைங்களா. மூன்றாவதாக முஸ்தஹப போட்டுக்கோங்க விரும்பத்தக்கது, நாலாவது போட்டுக்கோங்க வாஜிப் கட்டாயமானதுன்றது நாலாவது போட்டுக்கோங்க. சரியா? முஸ்தஹபனா அது விரும்பத்தக்கது, அதை விட கொஞ்சம் வெயிட் கூட அதில் விரும்பத்தக்கது. முஸ்தஹபனா விரும்பத்தக்கது இல்லைங்களா. அதில் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு விளங்கிடும். அதில் உதாரணம் நாங்கள் இப்போ பார்க்கும்போது கூட உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஜாயிஸ், இந்த ஆகமாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது, அந்த வகைக்கு நாங்கள் அதுக்கு அந்த பகுதியை நாங்கள் உதாரணத்தோட விளக்கும் என்று சொன்னால், அதாவது ஹர்பி அல்லாத காஃபிர்கள். ஹர்பி என்று ஹர்பியும் நமக்கு தெரியும். ஹர்பியுன்டா யாரு? போர் அறிவிப்பு செய்து முஸ்லீம்களுக்கு எதிராக போரிடக்கூடியவர்களை தான் ஹர்பியூன் என்று சொல்லப்படும். அப்போ இந்த ஹர்பியூன்கள் அல்லாத காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், இவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்தல், உதவி புரிதல். இவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது? உதவி புரிதல், உபகாரம் செய்தல் என்பதற்கு அதற்கு நீங்கள் உதாரணமாக எழுதிக்கோங்க. ஜாயிஸ் என்று சொன்னோமா இல்லையா? அந்த ஜாயிஸ் என்பதற்கு நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய உதாரணமாக ஹர்பியூன் அல்லாத, நமக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்யாத, போர் செய்யாத அந்த நிராகரிப்பாளர்களுக்கு நாம் என்ன செய்யறது? உபகாரம் செய்தல், உதவி செய்தல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் மும்தஹினா அத்தியாயம் 8வது வசனம், லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. இல்லைங்களா? மும்தஹினாவுடைய 8வது வசனம், லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. எதை? அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், உங்களோட தீன்ல மார்க்கத்தில் போர் புரியாமல் இருக்கிறாங்களே, யுத்தம் செய்யாமல் இருக்கிறார்களே. அதே போன்று வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றவில்லையே. இவர்கள், அதாவது உங்களுக்கு உங்களுடைய தீனுக்காக உங்களை எதிர்த்து அவர்கள் போரிடவில்லை, உங்களை உங்களுடைய வீடுகள் அவர்கள் வெளியேற்றவில்லை. இவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதிலும் இவர்களோடு நீதியாக நடந்து கொள்வதிலும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. புரிஞ்சுட்டா? புரியலையா? சொல்லுங்கப்பா. புரிஞ்சுட்டு? ஓகே, சரியா? அதாவது வதுக்ஸிது இலைஹிம், அவர்களோடு நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களோடு நீதியாக நடந்து கொள்வதில் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நீதியாக செயல்படுபவர்களை நேசிக்கிறான். எனவே இந்த வசனம் நமக்கு எதற்கு அனுமதி தருது என்று சொன்னால், அதாவது நிராகரிப்பாளர்கள், ஹர்பியூன் அல்லாதவர்கள், போர் புரியாதவர்கள், வீட்டை விட்டு வெளியேற்றாதவர்கள், ஊரை விட்டு வெளியேற்றாதவர்கள், அப்போ இப்படியானவர்களுக்கு உதவி புரிவது, அவர்களோடு நல்ல முறையில் நன்மைகள் செய்வது என்பதை மார்க்கம் என்ன செய்யலை? அல்லாஹ் தடுக்கவில்லை, மார்க்கம் தடுக்கவில்லை என்பது அதற்கு ஆதாரமாக முதல் பகுதி. வசனம் சூரத்துல் மும்தஹினா 8வது வசனம். அதே போன்று வத்தாரத்தன் தக்கூனு முஹர்ரமா, சில பொழுதுகள் இது ஹராமாக மாறுகிறது என்று சொன்னமா இல்லையா? ஹராமாகுது. இப்போ உதாரணமாக இது எப்போ ஹராமாகுது என்று சொன்னால், அவர்களுடைய குறிப்பான விஷயங்கள், இப்போ மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், குறிப்பாக அவர்களுடைய தனித்துவமான விஷயங்களாக இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் அவர்களுக்கு ஒப்பாக நடத்தல், அவங்களுக்கு என்ன செய்யறது? ஒப்பாக நடப்பதை விரும்புவது.
அவர்களை போன்று ஒரு ஆடை அணிவதை விரும்புவது, அவர்களை போன்று நடையுடை பாவனைகளை வைத்துக் கொள்வது விரும்புவது, இப்படி இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போ சினிமா நடிகைகள் எல்லாம் அப்படி தானே, அந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ள அது மாதிரி என்ன செய்யுது, அவர்கள் குஃபுரில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நடிப்பை நாங்கள் ரசிக்கிறோம், எனவே அவரை போன்று நாம் என்ன செய்வோம், உடை அணிவோம், அவரை போன்று நாம் நடப்போம் என்ற மாதிரி ஒரு போக்கு போகுதா இல்லையா? அப்போ எனவே குஃபுர் என்று தெரிந்தும் என்ன செய்யறது, இப்படியான ஒரு நிலை. அப்போ எனவே அவர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட குறிப்பான விஷயங்களில் அவர்களுக்கு ஒப்பாக நடத்தல் என்பது ஹராம், மார்க்கம் இது ஹராமாக்குது. இதற்கு ஆதாரமாக அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்ற ஹதீஸை இதற்கு ஆதாரமாக இங்கே கொண்டு வரப்படுகிறது. அப்போ இது இரண்டாவது பகுதி, இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது பகுதி. அதே போன்று மூன்றாவது ஒரு பகுதி நாங்கள் சொன்னோம், முஸ்தஹப்பா, விருப்பத்துக்குரிய ஒரு பகுதி என்று மூன்றாவது ஒரு பகுதியை சொன்னோம். இது நீங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நிராகரிப்பாளர்கள், ஹர்பியூன் அல்லாதவங்க அதில் வருவாங்க, நிராகரிப்பாளர்கள், குஃப்ரில் இருப்பவர்கள், இவர்களை நீங்கள் இஸ்லாத்துக்கு ஈர்க்க செய்வதற்காக, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேணும், அவங்க இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும், அந்த நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களுக்கு தாவா செய்வது என்ற பகுதி. உங்களோட நோக்கம் என்னதான்? உங்களோட முழுமையான நோக்கம் அவருக்கு எப்படியாவது இஸ்லாம் கவரப்பட்டு, இஸ்லாம் அவருக்கு கவர்ந்து, செயல்பாடுகள் இதில் அவர் கவர்ந்து, இதன் மூலமாக அவருக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும், தீன் கிடைக்க வேண்டும் என்ற இந்த பகுதி. அப்போ எனவே இது மூன்றாவது பகுதி. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, நம்மில் உள்ள நிறைய பேர் அந்த பக்கம் போகிறானே தவிர அவங்க இந்த பக்கம் வாருவான் நடக்கிறது மிக குறைவாக தான் இருக்கு. விளங்கிச்சா? அவனை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தலுமோ அதற்கு எதையும் செய்யக்கூடிய மாதிரிக்கு தான் நிறைய பேருடைய செயல்பாடுகள் இருக்குது. அப்போ எனவே அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி என்ன, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கவரச் செய்வதற்காக, இஸ்லாத்தை அவர்கள் விரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வது என்ற பகுதி. புரியுதா சொல்றது? இப்போ நீங்கள் ஒரு அன்பளிப்பு எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுக்குறீங்க என்று சொன்னால் அவங்க நோக்கம் அவருக்கு அதன் மூலம் இஸ்லாத்தில், ஏன்னா எங்களை நீயத்தை பொறுத்தவரை நமது நீயத்து தான் மிக முக்கியமானது, நமது எண்ணம், அதற்கு அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான். அப்போ இது மூன்றாவது பகுதி. அப்போ நாலாவது பகுதி இதில் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வதாரத்தன் தக்கூனு வாஜிபா, இது கட்டாயமாக கூட மாறும், கடமை என்ற அளவுக்கு கூட வரும். எப்போ அது வரும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த ஒருவருடைய பெற்றோர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்கள், அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, காஃபிர்களாக இருக்கிறார். இப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒருவருடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இந்த பெற்றோர்களை கவனிப்பது என்பதும், அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதும், நன்மை புரிவது என்பதும் என்ன, எதில் உள்ளது? அது வாஜிப், அது என்னது, கட்டாயமானது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், சூரத்துல் லுக்மான் 15வது வசனம், சூரத்துல் லுக்மான் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஹுமா. சூரத்துல் லுக்மான் 15வது வசனம், ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் உம்மை வற்புறுத்தினால், அதாவது உமக்கு அறிவில்லாத எந்த விடயத்தில் ஞானம் இல்லையோ அந்த விடயத்தில் எனக்கு ஷிர்க் வைக்குமாறு, எனக்கு ஷிர்க் செய்யுமாறு, இணை வைக்குமாறு உமது பெற்றோர் உம்மை வற்புறுத்தினால் அதற்கு நீ பெற்றோருக்கு வழிபடக்கூடாது, பெற்றோருக்கு அந்த விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது. இல்லைங்களா? அப்போ எனவே இது மிக தெளிவாக இருக்க வேண்டும். நல்லா தெளிவாக தெரியுது, தர்காவுக்கு போய் ஷிர்க் தான் நடக்க போகுது, அங்கே போய் அவர்களுக்கு நேர்ச்சை தான் செய்யப்பட போகுது, அவர்களுக்கு என்னது அறுத்து பலியிடத்தான் போகுதுன்னு சொன்னால் இது முஸ்லீம்களை கூட நடக்குது, காஃபிர் முஸ்லீம்களை கூட என்னது பார்க்கணுமா இல்லையா? அதில் என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. அவன் பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்து போட்டும், ஷிர்க் வழிபடக்கூடாது. அப்போ எனவே வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக காரியங்களில் நீங்கள் நல்ல உறவை அவர்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன எதில் நீங்கள் அவங்களை புறக்கணிக்கணும், எதில் புறக்கணிக்கணும்? ஷிர்க்குக்கு ஷிர்க்கு செய்கிறதுக்கு தூண்டுறாங்க, வற்புறுத்துறாங்க, நிர்பந்திக்கிறாங்கன்னா அதில் வழிபடக்கூடாது, அதில் நீங்கள் ஒதுங்கிட வேண்டும். உலக காரியங்கள் நீங்கள் என்ன செய்யும், அவர்களோடு நல்ல உறவுகளை நல்ல முறையில் பேணிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ எனவே இந்த வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெற்றோர்கள் இணை வைப்பில் இருந்தாலும்
உலக விஷயங்கள் அவங்களோட என்ன செய்யறாங்க, நல்ல முறையில் அந்த உறவை பேண வேண்டும். நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், 2620வது செய்தி. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலிடம் என்ன செய்கிறாங்க, வருகின்றார்கள் இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனது தாய் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து என்னுடைய ஆதரவை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, என்னுடைய ஆதரவு எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு தான் வந்திருப்பாங்க இல்லையா. ஃபத்வா தீர்ப்பு கேட்க வராங்க. அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பு எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கல. எதற்கு? முதலாவது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் தீர்ப்பு கேட்க வேண்டும். இந்த மார்க்க தீர்ப்பை கேட்டு தான் நீங்கள் தாயாக இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த ஈமான் அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், எனது தாய் முஷ்ரிக்காக இருக்கிறாங்க, இணை வைப்பில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எனது ஆதரவை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, அவங்கள அரவணைக்கலாமா முடியாதா என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து தீர்ப்பு கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் அப்போ நாம் இங்கே என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், அவங்களோட ஷிர்க்குடைய விஷயத்தில் இணை வைப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் எந்த வகையிலும் உடன்படக்கூடாது, அதுக்கு கட்டுப்படக்கூடாது. மாறாக உலக விஷயங்களில் அவர்களுக்கு உதவி புரிவது, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் அதனது அதை இங்கே வலியுறுத்தி சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் இன்னும் ஒன்று கடைசியாக நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 5வதாக, சில பொழுதுகளில் அது வெறுப்பான ஒன்றாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னோம், முதலாவது சொன்னோம் ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்டது, 2வது சொன்னோம் ஹராம் என்று சொன்னோம், 3வது முஸ்தஹப் என்று சொன்னோம், 4வது வாஜிப் கட்டாயம் என்று சொன்னோம், 5வது என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது அது வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறுகிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் வந்து முஸ்லிமான ஒருவரை உங்களுக்கு பணிக்கு அமர்த்த முடியும், கூலிக்கு அமர்த்தலாம். அப்படி பணிக்கு கூலிக்கு அமர்த்த முடியுமான நேரத்தில் நீங்கள் ஒரு காஃபிரை கூலிக்கு அமர்த்துவது, பணிக்கு என்ன செய்கிறது, கூலிக்கு அமர்த்துவது என்பது மக்ரூஹ், அது வெறுக்கப்பட்ட ஒரு விடயமாக நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற அந்த மும்தஹினா என்ற அத்தியாயத்துடைய அந்த வசனம், அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறானே, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை பார்த்தோம், அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி வ அக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும். அதாவது அல்லாஹ் எதை உங்களுக்கு தடுக்கிறான் என்று சொன்னால், தீனில் உங்களோடு போரிட்டவர்கள், உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றியவர்கள், அதே போன்று வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தவர்கள், அவர்களை எவர்கள் தங்களுடைய நேசர்களாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் யாரு? அவர்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தில் நீங்கள் அதாவது போரிட்டவர்கள், அதே போன்று வீட்டை விட்டு வெளியேற்றியவர்கள், அதே போன்று அதற்கு உதவி புரிந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ எனவே இதில் இன்னொரு சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டும். என்ன சட்டம் என்று சொன்னால், இப்போ வந்து நாங்கள் ஹர்பியூன் என்று சொல்லக்கூடிய சாரார் யாரு சொல்லுங்க? போர் புரியக்கூடியவர்கள் இல்லையா? இந்த ஹர்பியூன்களோடு ஒப்பந்தங்கள் போட வேண்டி வந்தால் போடலாம். ஒப்பந்தங்கள் போட வேண்டி வந்தால் என்ன செய்யலாம்? ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு என்ன ஆதாரம்? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஆதாரம் இல்லையா? ஹுதைபியாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களோடு என்ன செய்தாங்க? உடன்படிக்கை போட்டார்கள், உடன்படிக்கை செய்தார்கள். எனவே ஹர்பியூன்களோடு நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யல, உதவி புரியவில்லை, ஒத்தாசையாக இருக்கல, சில நேரம் ஒப்பந்தம் போட வேண்டி வருது. இப்போ நாடு என்ற வகையில் நாட்டு தலைவர் தான் அதை தீர்மானிக்க முடியும். ஒரு தலைமை, ஒரு நாட்டுடைய தலைமை தான் என்ன செய்யலாம், அதை தீர்மானிக்கலாம். எனவே அந்த ஒரு நாட்டுடைய ஆட்சி தலைமை என்ன செய்கிறது, அப்படி ஒரு ஒப்பந்தம் போட வேண்டி வந்தால் என்ன செய்வாங்க? ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ எனவே திரும்ப டக்குனு அவசரமாக மீட்டுவோம். இதில் வந்து நாங்கள் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், காஃபிர்களோடு ஏற்படுத்தக்கூடிய இந்த நேசம் பாராட்டுதல், சார்ந்திருத்தல் என்பது 2 பகுதி என்று பார்த்தோம். ஒன்று என்னது? குஃபர் என்ன செய்யும்? ஏற்படுத்தும், மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவது ஒன்று. அது என்னது? எதுக்காக நேசித்தா? அவசரமாக சொல்லுங்க. அவனுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக நேசித்தால். அடுத்த இன்னொன்று பார்த்தோம், 2வது, அது தீனை விட்டு மார்க்கத்தோடு என்ன செய்யாது? வெளியேற்றாது. அது வந்து ஏன் வெளியேற்றாது? உலக விஷயங்களுக்காக
உலக உறவாடல்களுக்காக நேசித்தல் சார்ந்திருத்தல் என்ற பகுதி. அதில் எத்தனை பகுதிகளாக பிரித்து பார்த்தோம்? 5 பகுதியாக பிரித்து பார்த்தோம். முதலாவது என்னது? ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்ட. 2வது ஹராம், முஹர்ரம். 3வது முஸ்தஹப். 4வது வாஜிப். 5வது மக்ரூஹ். அப்ப எனவே இதில் இறுதியாக பார்த்தது என்னென்னு சொன்னால், ஹர்பியூன்களோடு என்னது ஒரு ஒப்பந்தம் போட வேண்டி வந்தால் நாட்டுடைய தலைமை, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நாட்டு தலைமை என்ன செய்யும்? ஒப்பந்தத்தை போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதுதான் இந்த பகுதி. அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், இதில் கவனிக்க வேண்டியது, அதாவது காஃபிர்களை வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள், நிராகரிப்பாளர்களை வந்து, அதாவது அவர்களுடைய மார்க்கம் அல்லாத, தீன் அல்லாத, அவர்களுடைய கொள்கை அல்லாத விஷயத்துக்காக அவங்களை நேசிக்கலாமா? அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்ற பகுதி. அவங்கள இப்போ நேரத்தில் உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரத்தில் நாங்கள் பார்த்த வசனத்தில் நேசித்தல் வரல. என்ன வந்துச்சு சொல்லுங்க. நேசித்தல் என்ன வந்துச்சு? அவங்களுக்கு உபகாரம் செய்தல் இல்லையா? உதவி செய்தல், அவங்களுக்கு நன்மையை நாடுதல், உதவி செய்தல் என்பது அது வந்து என்னது? அது உள்ளத்தில் முஹப்பத் இருக்கிற நிபந்தனை அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2வது தலைப்பு என்னன்னு சொன்னால், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய தலைப்பு, அதாவது முஸ்லீம்கள் நிராகரிப்பாளர்களை அவர்களுடைய மார்க்கம் அல்லாத, தீன் அல்லாத விஷயங்களுக்காக அவங்கள வந்து என்ன செய்யலாமா? நேசிக்கலாமா என்ற பகுதி. இதை பொறுத்தவரையில் இதற்கு பதில் வந்து என்னென்று சொன்னால் ஆம். என்னது? ஆம் என்பதுதான் பதில். நேசிக்கலாம். இது வந்து அதாவது இதில் கவனிக்க வேண்டியது, இது வந்து ஒருவரை வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாது. இந்த நேசம் என்ன செய்யாது? தீனை விட்டு வெளியேற்றாது. இதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல் யௌம, இன்றைய தினம், உஹில்ல லகுமுத் தய்யிபாத், உங்களுக்கு எது அனுமதிக்கப்படுதுன்னு சொன்னால் பரிசுத்தமானவைகள். எதெல்லாம் பரிசுத்தமானவைகளோ அவைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகின்றன. அதே போன்று வதாமுல் லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லகும், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் அவர்களுடைய உணவும் உங்களுக்கு என்ன செய்யப்படுது? ஹலாலாக்கப்படுகிறது. வதாமுக்கும் ஹில்லுல் லஹும், உங்களுடைய உணவு அவர்களுக்கு ஹலால். அதே போன்று மூமினான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள், அதே போன்று வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்கள், இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயங்களில் கற்பொழுக்கம் உள்ள பெண்கள், இவங்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? உரிய முறையில் மகர் தொகையை கொடுத்து அவங்கள திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லைங்களா? அவங்கள வந்து தவறான முறையில் வேலை முறைகள் என்ன செய்யக்கூடாது? வைத்துக் கொள்வது என்பது கூடாது, ஹராம். உரிய முறையில் மகர் கொடுத்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களை திருமண ஒப்பந்தம் செய்து அவர்களை நீங்கள் துணைவிகளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வமன் யக்ஃபுர் பில் ஈமான், எவர் இந்த ஈமானை நிராகரித்து விடுகிறாரோ அவருடைய அமல்கள் பாழ்பட்டு விட்டன, மறுமையில் அவர் நஷ்டவாளராக மாறிவிடுவார். அப்ப இந்த வசனத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்களை நீங்க என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். மஹர கொடுத்து திருமணம் முடிக்கலாம். அப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப கணவன் மனைவி என்று வரும்போது ஒரு நேசம் வருமா இல்லையா? ஒரு நேசம் வரும் இல்லையா? கணவன் மனைவி என்று வரும்போது ஒரு நேசம் உருவாகுமா இல்லையா? ஒரு நேசம் உருவாகும். அப்ப எனவே இந்த நேசத்தை மார்க்கம் இங்கு அனுமதிக்குதா இல்லையா? அனுமதிக்குது. அந்த நேசம் என்பதை பொறுத்தவரையில் அவருடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக அல்ல, அவருடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக அல்ல அந்த நேசம். அந்த நேசம் எதற்கென்றால் மனைவி. எதற்காக நேசம்? மனைவி என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய நேசம். அப்ப இந்த நேசம் என்ன செய்யாது? தீனை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. அப்ப எனவே அதே நேரத்தில் அந்த நேசம் அவருடைய தீனுக்காக, அவருடைய கொள்கைக்காக வரும் என்றால் என்னது அது செய்யும்? அது குஃபர் ஏற்படுத்தும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அப்ப இது புரிஞ்சுட்டா இல்லையா? இந்த பகுதியை திரும்ப விளங்கப்படுத்த வேணுமா? சொல்லுங்க. தேவையில்லை தானே? நீங்க மௌனமா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அர்த்தம். அப்படித்தானே? வேற ஒன்றும் இல்லை, விளக்கங்கள கேட்கலாம். சரியா? அப்ப எனவே இந்த பகுதி நாங்க என்ன தலைப்பு இதில் பார்த்தோம்? என்ன தலைப்புல பார்த்தோம்? இதை மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்காக நேசிப்பதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா? அதான் சொல்லிட்டேன், ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டோம் இல்லைங்களா? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் களிமா சொல்லலன்னு அர்த்தம். களிமா சொல்லல. அதுக்கு பிறகு நீங்க இஸ்லாத்தை எடுக்கிறதுக்கு என்னது முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த பக்கம் வைத்திராம இல்லைங்களா?
எனவே அப்போ இது முக்கியமானது. சரி, அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், காஃபிருக்கு உதவி செய்கிறார். காஃபிருக்கு என்ன செய்கிறாரு? ஒத்தாசை செய்கிறாரு, உபகாரம் செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. அதாவது அவருடைய தீனுக்காக அல்ல, அவனுடைய குஃபுருக்கோ அவனுடைய கொள்கைக்கோ அல்ல. அப்போ இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படி என்ற ஒரு பகுதி. அதாவது தலைப்பெண்ணது அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு, காஃபிருக்கு மார்க்கம் அல்லாத, விளங்கிச்சா, மார்க்கம் அல்லாத, அவருடைய கொள்கை அல்லாத ஒரு விஷயத்துக்காக அவருக்கு உதவி புரிதல் என்பதை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இதில் இது அவர் என்ன செய்யாது? மார்க்கத்தை விட்டு என்ன செய்யாது? வெளியேற்றாது. புரியுதா அவங்க சொல்றது? அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. உதவி உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு கடன் கேட்கிறாரு, ஒரு உதவி கேட்கிறாரு, ஒரு கடன் கேட்கிறாரு. நீங்க அந்த கடனை கொடுக்குறீங்க. எதுக்காக கொடுக்குறீங்க? அவருடைய குஃபுர், அவர் குஃபுரில் இருக்கிறாரு, அவர் ஹிந்துவா இருக்கிறாரு, பௌத்தரா இருக்கிறார், அதுக்காக கொடுக்குறீங்களா? இல்ல. எதுக்காக கொடுக்குறீங்க? ஒரு மனிதன் அடிப்படையில் உதவி கேட்கிறாரு, அந்த அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு உதவி. அப்ப இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது என்று சொன்னா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது அவரை என்ன செய்யாது? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. இதற்கு ஆதாரமாக குர்ஆனை நீங்க பார்க்கலாம். சூரத்துல் கஸஸ் 15வது வசனம். சூரத்துல் கஸஸ் எத்தனாவது வசனம்? 15வது வசனம். இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு ஆள் உதவி கேட்கிறார். விளங்கிச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உதவி கேட்கிறாரு. யாருக்கு எதிராக என்று சொன்னா, உதவி கேட்கிறவரும் காஃபிர். யாருக்கு எதிராக கேட்கிறான்னா, அவர் ஒரு ஆளோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவன் ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவன், அவனும் காஃபிர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உதவி கேட்பவரும் யாரு தான்? அவனும் காஃபிராகத்தான் இருக்கிறான். அப்ப இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உதவி செய்தார்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வதஹலல் மதீனத அலா ஹீனி கஃப்லா, அதாவது மக்கள் என்னது, கவனமற்று அயர்ந்த தூக்கத்தில் கவனமற்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஊருக்குள்ள நுழைகிறார். விளங்கிச்சா? அப்பதான் நுழையலாம். அப்படி நுழைகின்ற போது அங்க என்ன பார்க்குறாங்கண்டா, 2 பேர் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹாதா மின் ஷியத்திஹி வஹாதா மின் அதுவிஹி. ஒருவர் இவருடைய கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, அடுத்தவர் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரிகள் கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் ஃபஸ்தகாஸஹு அல்லதீ மின் ஷியத்திஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை சேர்ந்தவர் உதவி கேட்கிறார். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? உதவி செய்தாங்களா இல்லையா? உதவி செய்தாங்க. ஓங்கி குத்தினாங்க. யாருக்கு? எதிரிக்கு ஒரு குத்தி தான் விட்டாங்க. ஃபவக்கஸஹு, அதே போல மூசா ஃபகலா அலைஹி, அவரோட கதை முடியுது அதோட. இல்லைங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நோக்கத்தில் என்ன செய்யல, அப்படி தானே சொல்லு குர்ஆன் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஓங்கி குத்தினாரு, ஆனால் என்ன நடக்குது? அவருடைய கதை முடிந்து விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லிட்டாங்க. இது யாருடைய வேலை? இது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்கிறார்கள். அவன் பகிரங்க எதிரியாக, அதே போன்று பகிரங்கமாக வழிகெடுக்கக்கூடியவனாக அந்த ஷைத்தான் இருக்கிறான். அப்ப எனவே இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? உதவி செய்தார்கள். குஃப்ருக்காக உதவி செஞ்சாங்களா? அதே மாதிரி எடுத்தீங்களா? தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கலாம். கால ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, யா அல்லாஹ் எனது நஃப்ஸுக்கு செய்து கொண்டேன், எனவே என்னை மன்னித்து விடு என்று துஆ கேட்கின்ற போது அல்லாஹ் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான் என்ற செய்தி அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். அப்ப எனவே இது ஒரு ஆதாரம். எப்படி? அவர் கூட்டத்தில் உள்ளவர், அது முஸ்லீம் என்று அர்த்தம் அல்ல. முஸ்லீம் என்பதல்ல, அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர். அவன கூட்டத்தில் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்பதல்ல. அப்ப எனவே இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க? இங்கே ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அடுத்த ஆதாரம், இதுக்கு 2வது ஆதாரம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அல்வலா வல்பரால படித்த முக்கியமான ஹதீஸ் எது? முக்கியமான ஹதீஸ் எது சொல்லுங்க? அல்வலா வல்பரால படித்த முக்கியமான இந்த தலைப்பிலே நாங்கள் பார்த்த ஹதீஸ், சென்ற வகுப்புல எல்லாம் முக்கியமாக படித்த ஹதீஸ் எந்த நபி தோழருடையது? ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ உடைய ஹதீஸை தான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை நாங்கள் என்ன செய்தோம்? நிறைய பார்த்தோம், நிறைய படித்தோம். இப்போ இவங்க உதவி செஞ்சாங்க. அவங்க உதவி செஞ்சாங்களா இல்லையா? மக்கால உள்ள காஃபிர்களுக்கு
உதவி தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய திட்டத்தை அவங்க கடிதத்தில் எழுதி அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன திட்டம் போட்டிருக்கிறாங்க, எப்படி படையெடுத்து மக்காவுக்கு வராங்கன்ற அந்த திட்டங்களை தான் என்ன செஞ்சார்? அந்த மறைமுகமான திட்டத்தை தான் அவர் எழுதி அனுப்பினார். அப்போ எனவே அதில் மிக தெளிவாக எதற்கு என்னடா அவர் உதவி செய்தார். இப்போ இதில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்றது முக்கியமானது. ரசூலுல்லாஹ் அவரோடு எப்படி நடந்தார்கள் என்பதில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ எனவே அந்த செய்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த செய்தியில் உள்ள அந்த செய்தியை நாங்கள் எடுப்போம். அந்த செய்தியை பார்த்தால் நமக்கு அந்த சட்டங்கள் இதில் என்ன செய்யும், நமக்கு புரியும். சரியா? அப்போ நாங்கள் பார்த்த தலைப்பு என்னது? அவசரமாட்டாங்க மீட்டுங்களே. இப்போ கடைசியாக பார்த்த தலைப்பு மார்க்கத்துக்காக மார்க்கம் அல்லாத குஃப்ரு அவங்களுடைய தீனுக்காக அல்ல, காஃபிருக்கு நாங்கள் என்ன செய்யறது? உதவி செய்வதற்கு அனுமதி இருக்குதான்ற பகுதி. அப்படி தானே? தீனுக்காக அல்ல, அவங்களுடைய கொள்கைக்காக அல்ல என்ற தலைப்பு. என்ன ஆதாரங்கள் பார்த்தோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை பார்த்தோம். அடுத்து ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவுடைய செய்தி இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நிறைய விஷயங்களுக்கு உண்மை நீங்கள் எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இதுதான் ஆதாரம். இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவுடைய செய்தி தான் இதில் வரக்கூடிய நிறைய மூடலான விஷயங்கள், தடுமாற்றங்கள், அதுக்கெல்லாம் நிறைய இந்த சுபஹாத்துகளுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இதில் இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய மறுப்பும் இதில் இருக்குது. அப்போ அதுக்கு அந்த சுபஹாத்துக்கெல்லாம் மறுப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நீங்கள் புகாரில் பல இடங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். உபைதுல்லாஹ் இப்னு அபி ராஃபி அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் அதே போன்று அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. 3 பேரையும் அனுப்புகின்றார்கள். அதாவது ரௌதத்து ஹாஹ், அந்த இடத்துடைய பேர் ரௌதத்து ஹாஹ் இல்லைங்களா? அப்போ அந்த ரௌதத்து ஹாஹ் என்ற இடத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே போய் அங்கே ஒரு பெண்ணிடத்தில் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா கொடுத்த கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அனுப்புகின்றார்கள். அப்போ அவங்க வராங்க, உரிய இடத்துக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் வருது. ஹதீஸ் நம்பர் நான் இதில் குறிச்சு கொள்ளலை. ஹதீஸ் நம்பரும் இருக்கு. புகாரில் எடுத்தீங்கன்னா 3007 வருது ஹதீஸ் நம்பர். முஸ்லீமில் 2494. முஸ்லீமில் 2494. அதாவது இந்த சரி, இப்போ இந்த 3 பேரையும் எங்கே போக சொன்னாங்க? எந்த இடம்? ரௌதத்து ஹாஹ் என்ற ஒரு இடத்தை சொன்னாங்க. அப்போ எனவே அங்கே அந்த இடத்துல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியிடமிருந்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அப்போ 3 பேரும் வராங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி அங்கே இருக்கிறாள். அந்த பெண்மணியிடம் சொல்கிறார்கள், அஹ்ரிஜில் கிதாப், உன்னிடம் ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை நீ தர வேண்டும். அப்போது அந்த பெண்மணி சொல்கிறாள், என்னிடம் எந்த அப்படி ஒரு கடிதமும் இல்லை. ஒட்டகத்தெல்லாம் பெரட்டி எல்லாம் பார்க்குறாங்க. பெரட்டி எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஒட்டக தலைகீழ பெரட்டி பார்க்கணுமா, எல்லா மாதிரியும் பார்த்துட்டாங்க, கடிதம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கு, வஹையை பேசக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? அதுக்கு ஒரு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, உன்னிடம் கடிதம் இருக்குது. இப்போ அடுத்த எங்கட பணி என்னென்னு சொன்னால், உனது ஆடைகள் என்ன செய்ய வேண்டி வரும்? களைய வேண்டி வரும். எனவே கடிதத்தை நீ ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறான். அப்போ எனவே அவருடைய கூந்தலும் நீண்டதாக இருந்தது. இடுப்பு பகுதியிலே மறைத்து வைத்திருந்த ஒரு கடிதத்தை அவள் எடுத்து என்ன செய்தால்? வழங்கினாள் என்று சொல்லி அந்த செய்தியில் வருது. அப்போ எனவே இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கடிதத்தை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதத்தில் உள்ள செய்திகளை பார்த்துவிட்டு ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவிடம் கேட்கிறார்கள், யா ஹாத்திப் மஹாதா, ஹாத்திபே இது என்ன வேலை செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன வேலை செய்திருக்கு, இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போது சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லா தஅஜல் அலைய, அவசரப்பட்டு விடாதீர்கள். யா ரசூலல்லாஹ் அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது குறைஷிகளை பொறுத்தவரையில் மக்காவில் உள்ள குறைஷிகள்
அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏனைய நபித்தோழர்கள் எடுத்தீங்கன்னா அவர்களுடைய சொத்துகள், அவர்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் அங்கே உறவினர்கள் இருக்கிறாங்க. அந்த உறவினர்கள் மூலம் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்போ எனது குடும்பம், எனது சொத்துக்கள், இதற்கெல்லாம் அப்படி பாதுகாப்பதற்கு யாரும் என்னது அங்கே உறவுகள் கிடையாது. அப்போ இந்த கடிதத்தை நான் அனுப்பியதுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், இதை அனுப்பினால் இதன் மூலம் எனது குடும்பம், எனது சொத்து செல்வங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நோக்கம்தான். இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த வேலையை செய்தேன். இதை தவிர குஃபுரை நேசிக்க வேண்டும் என்பதோ, அந்த குறைஷிகள் இருக்கக்கூடிய கொள்கையை நேசிப்பது என்பதோ எனது நோக்கம் அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நில அதுதான் என்று சொல்லிட்டார்கள். அப்போ எனவே இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் நிராகரிப்பின் பக்கம் செல்ல வேண்டும் என்றோ, முர்த்ததாக வேண்டும் என்றோ, அல்லது அவங்களுடைய குஃபுரை நான் பொருந்தி கொண்டோ இதுக்காக நான் செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாத்திப் உங்களுக்கு மத்தியில் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். அப்படி அவங்க சொன்னாங்க, ஹாத்திப் உங்களிடத்தில் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் தஅனி, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை எடுக்க வேண்டும், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டிவிட வேண்டும். பயங்கரமான குற்றமா இல்லை? இது மிகப்பெரிய குற்றம். அதாவது ரகசியங்கள், மார்க்கத்துடைய, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரகசியங்கள், ரகசிய திட்டங்கள். அப்போ இதை என்ன செய்யறது, வெளிப்படுத்துறது என்பது சாதாரண குற்றம் அல்ல, பெரும் குற்றம். அப்போ எனவே அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, விடுங்கள், நான் அவருடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்களோட உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்கிறார்கள், இன்னஹு கத் ஷஹித பத்ரா, இவர் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், இவர் பத்ரில் கலந்து கொண்டிருக்கிறார். உமரை, உமக்கு தெரியாது, அல்லாஹு தஆலா பத்ரில் கலந்தவர்களை, அந்த பத்ரிலே கலந்து கொண்டவர்களை அவர்களை பார்த்து, நீங்கள் விரும்பியபடி செயல்படுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற செய்தி என்ன செய்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க. அப்போ இது பத்ரில் கலந்து கொண்டவர்களுடைய சிறப்பு. அப்போ எனவே இந்த ஹதீஸில் இருந்து பெறப்படுகின்ற நிறைய செய்திகள், அடிப்படைகள் இந்த ஹதீஸ் தான் எடுக்கப்படும். இந்த ஹதீஸிலிருந்து நிறைய அடிப்படைகள் இந்த தலைப்பில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அல் வலா வல் பரா என்ற தலைப்பில் எடுக்கப்படும். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம் இந்த ஹதீஸில். இப்போ முதல் விஷயம் என்னென்று சொன்னால், இப்போ டைம் எத்தனை, இப்போ டைமை பார்க்கல, 2:15, எத்தனை மணிக்கு முடிக்கணும் தெரியா, டைம் சரி நினைக்கிறேன். சரி, அவசரமாக இதை மட்டும் பார்த்து முடிச்சுக்கொள்ளும், இது அவசரம் பார்த்து முடிச்சுக்கொள்ளும். அதாவது இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அவங்களை பொறுத்தவரையில், இவங்களுடைய இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது தெளிவான குஃபுர், தெளிவான என்னது குஃபுரும் என்று வெளிப்படையாக பார்த்தா என்ன செய்யும், அப்படி தானே தெரியும், வெளிப்படையாக பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளிப்படையாக அந்த கடிதத்தை பார்த்த உடனே, ரசூலுல்லாஹ் கடிதத்தை பார்த்தாங்கனே, ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவிடமிருந்து யாருக்குங்க, குறைஷி காஃபிர்கள், மக்கா குறைஷி எழுதினாங்க தானே. கடிதத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, குஃபரை தீர்ப்பளித்தாங்களா? சொல்லுங்க. இல்ல, என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அவர் அழைத்தார்கள், அழைத்து என்ன செஞ்சாங்க விசாரணை செய்தார்கள். நல்லா கவனிங்க, அந்த இடம் நீங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் கடிதத்தை பார்த்த உடனே தீர்ப்பளிக்கவில்லை, என்ன செய்தாங்க, சம்பந்தப்பட்டவர் அழைக்கிறாங்க, அழைத்து இது என்ன என்று விசாரணை செய்தார்கள். இது மிக முக்கியமான இடம். இது என்னது முக்கியமான இடம். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல செய்வோம், கண்மூடித்தனமாக தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அப்போ எனவே இது ஒரு முக்கியமான இடம். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து என்ன செய்கிறாங்க, யா ஹாத்திப் மஹாதான்னு கேட்டாங்களா இல்லையா, அதுதான் முக்கியமான இடம், விசாரிக்கிறாங்க. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார், என்ன சொன்னார், நான் குஃபுரை நேசித்தோ, குஃபுரின் மீது முஹப்பத் வைத்தோ, அதே போன்று அந்த குஃபுரில் உள்ளவர்களுடைய குஃபுரை பொருந்தி கொண்டோ, இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்திலும் நான் இதை என்ன செய்யவில்லை. அவர் செஞ்ச நோக்கத்தை தெளிவாக அங்கே என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ எனவே நீங்கள் இங்கே என்ன புரியணும் என்று சொன்னால், அப்போ அந்த இடத்துல இது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுச்சா, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா, அப்படி தீர்ப்பளிச்சாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர் உங்களிடத்துல உண்மையை சொல்லி இருக்கிறாரு. உண்மை என்ன செஞ்சாரு, அவர் நிலப்பாட்டை சொன்னதோடு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவர் உண்மையை சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி, இவர் இங்க என்ன செஞ்சார் என்று சொன்னால், முஸ்லீம்களுக்குரிய அந்த ரகசியங்கள், அந்த போருடைய ரகசியங்களை எல்லாம் அவர் காஃபிர்களுக்கு அனுப்புவது என்பது காஃபிர்களுக்கு உதவி செய்தலா இல்லையா, உதவி செய்தலா இல்லையா?
உதவி செய்தல். ஆனால் ரசூலுல்லாஹ் குஃப்ர் என்று தீர்ப்பளித்தாங்களா? அவருக்கு தீர்ப்பளித்தாங்களா? இல்லை. அவங்கள்ட்ட விசாரணை செய்து அவங்களை விசாரித்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அவர்களை அவர் பதிலில் கலந்து கொண்டவர், அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேணும். அப்ப ஒருவருடைய இந்த அவருடைய நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதெல்லாம் என்ன செய்து நமக்கு மிக தெளிவாக இந்த செய்தியிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அவர் தெளிவாக சொன்னது, நான் குஃபுரை நேசிக்கவில்லை, அதே போன்று அவர்களை நான் நேசிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் உதவி செய்தார் என்பதை வைத்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ எனவே இது நான் உங்களுக்கு இப்போ சொன்ன 2 ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறேன். எதற்கு ஆதாரம் சொன்ன உங்களுக்கு? எதற்கு சொன்ன ஆதாரம் இந்த 2ம்? அதாவது மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்காக குஃபுரில் உள்ளவங்களுக்கு என்ன செய்கிறது, உதவி செய்தல் என்ற தலைப்பு இல்லையா? 2 ஆதாரங்களை பார்த்தோம். எனவே இத்தோடு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதில் தொடர்ச்சியான சில பகுதிகள் அடுத்த தலைப்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். எனவே இன்றைய தலைப்புகளை சுருக்கமாக சொல்லுங்க பாப்போம். இன்றைய பார்த்த தலைப்பு கொஞ்சம் சுருக்கமாக அவசரமாக மீட்டுங்க பாப்போம். டக் டக்குன்னு இன்றைக்கு பார்த்த தலைப்புகளை. முதல் தலைப்பு என்னது? சொல்லுங்க. நாங்கள் சொன்னோம் என்னது, அந்த முவாலாத்தை 2ஆக பிரித்தோம் இல்லையா? அதில் பிரித்து கொண்டு மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாத என்ற பகுதியை தான் பார்த்தோம். அதில் 5 வகையை பார்த்தோம். எத்தனை வகை பார்த்தோம்? 5 வகையை பார்த்தோம். 5 வகைக்கு நாங்கள் உதாரணங்களையும் உங்களுக்கு சொன்னோம். சரிதானே? சரி, அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன? மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்காக நேசிப்பதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா? அனுமதி இருக்குது. ஆதாரம் என்ன? ஆதாரம் வேதக்கார பெண்களை மணமுடித்தல் என்ற பகுதி, அந்த தலைப்பு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஆதாரமாக பார்த்தோம். அடுத்த தலைப்பு என்னது? குஃபுர் இல்லா விஷயத்துக்காக என்ன செய்யறது? உதவி செய்தல். இது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுமா? வெளியேற்றாது. அப்ப இதுக்கு ஆதாரம் என்ன பார்த்தோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வும், அதே போன்று ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ சஹாபியோட பேரை லேசா சொல்ல இதுக்கு போறோம். நீங்க கேட்டீங்கடா உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அந்த செய்தி நிறைய பின்னால வந்து கொண்டே இருக்கும். அப்ப இது இன்றைய தலைப்பு இதோட முடிச்சுக் கொள்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும்.